ஹாய்ப்பா, வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி ரொம்ப ஒரு பயனுள்ள கிச்சன் டிப்பும் அப்புறம் கிளநீர் டிப்பும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்கப்பா. எல்லா துறையிலையுமே திறமை இருந்தால் முன்னுக்கு வரலான்னு சொல்கிறாங்க. தன்னம்பிக்கை வேணும். அப்படி எவ்வளோ தான் தன்னம்பிக்கை வீடியோ போட்டாலும் எல்லாருக்கும் எங்கேப்பா போகுது இந்த யூடியூப் சேனலில் மட்டும் லக்கு வேணும். ரெண்டாவது பொய் சொல்ல கற்றுக்கிறணும். வாயுமே வெல்லும். ஒன்றும் இல்லாத இருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டால் போதுப்பா. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த யூடியூப்பில் ஜெயிக்கிறாங்க. நான் சொல்கிறது கரெக்டானு சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோவில் போகலாமா? டிப் நம்பர் 1, இப்போ நம்ம வீடு அடிச்சு விட்டு கூட்டும் போதே நீங்கள் என்ன செய்யணும், பேனையை அடிச்சு விட்றணும்ப்பா. பேனை ரொம்ப அழுக்காக வச்சு அடிச்சு விடாதீங்க. வாரம் இந்த மாதிரி நம்மளுடைய பிளாஸ்டிக் விளக்குமாறு ஒன்று வச்சுக்கிறோங்கப்பா. வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் அடிச்சு விட்ருங்க. சரியா? அந்த கம்பை மட்டும் உங்களுடைய உயரத்துக்கு தக்கன வச்சுக்கிறேங்க. நான் வெறும் இந்த கூட்டுற கம்பு தான் வச்சுருக்கிறேன். வீடு துடைக்கிற கம்பு கூட மாட்டலை. அதில் என்ன கம்பு கொடுத்துருக்காங்களோ கட்டையாக கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நான் துடைக்கிறேன். நம்ம பேன் ஒரு 8 அடி உயரத்துக்கு இருக்கும். இதோட பெரிய உயரமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கம்பை மட்டும் மாற்றிக்கிறங்க. ஆனால் வாரம் நீங்கள் இந்த மாதிரி அடிச்சு விட்றணும். நம்ம நூலாமடை அடிச்சு விடும்போது இதையும் அடிச்சு விட்டிங்கன்னா உங்கள் பேனில் ஒரு தூசி துப்படா கூட இருக்காது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் தண்ணி வச்சு துடைச்சிங்கனாலே போதும். உங்களுக்கு எந்த அழுக்கும் எதுவுமே வராது. நம்மளுக்கு எந்த ஃபேன் ஓடுதோ அதை மட்டும் நீங்கள் இப்படி செஞ்சுக்கிறங்க. ஓடாத ஃபேனில் தூசியே வராது. நம்ம எந்த ஃபேன் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஃபேனை நீங்கள் இப்படி செஞ்சுக்கிறங்க. ஓகே? 2 வாரம் ஆயிடுச்சுன்னா இன்னும் தூசி அதிகமாக இருக்கும். நம்ம வாரம் செஞ்சுட்டா தான் நம்ம வேலை செய்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஈஸியாகவே நம்ம வீட்டை க்ளீன் பண்ணிக்கிறலாம். ஒரு தடவை தண்ணி வச்சு துடைச்சிட்டு நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான டிப்பு தான். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கப்பா. டிப் நம்பர் 2, நம்ம இப்போ ஏதாவது பயிர் வகைகள்லாம் வாங்குவோம். அந்த ஓரத்தில் மட்டும் நம்ம எந்த ஒரு பேக்கெட்டையுமே கட்டிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம், லப்பர் பேண்டை போட்டு கட்டி வைப்போம். அந்த லப்பர் பேண்டு சில பேர் வீட்டில் இருக்கும், சில பேர் வீட்டில் இருக்காது. ஓகேயா? அதுக்கு ஒரு சின்ன டிப்பு சொல்கிறேன்ப்பா. இந்த மாதிரி நடுவுக்கு என்ன செய்யுங்க, ஓரத்தில் கட்டிங் பண்ண வேணாம். நடுவுக்கவே நம்ம சட்டைக்கு எப்படி கட்டிங் பண்ணுவோம், தோள்பட்டையும் அந்த கழுத்து இருக்கும் அந்த மாதிரி அந்த நடுவுக்கு மட்டும் கட்டிங் பண்ணி அதை அப்படியே என்ன செய்யுங்க, எடுத்துருங்க. அப்படியே எடுத்துருங்கப்பா. இப்போ பானா வடிவத்தில் அது இருக்குது பாருங்களேன். இதை நீங்கள் வச்சு என்ன செய்யலாம், சூப்பராகவே நீங்கள் முடிச்செல்லாம் போட்டுக்கரலாம். ஓகே? இப்போ ஃபுல்லாக இருந்தால் நம்ம முடிச்சு போட முடியாதுல்ல. அதனால் ஒரு பாட்டிலில் கொட்டிடுங்க. கொட்டி உங்கள் தேவைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாட்டிலில் கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை கட்டி வச்சுக்கிறங்க. நான் இது ஜூஸ் பாட்டிலில் தான் நம்ம பயிர் வகையில் ஃபுல்லாக எல்லாமே ஜூஸ் பாட்டிலில் தான் வச்சுருக்கிறேன். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதா இருந்தால் நான் எதுவுமே போட மாட்டேன். நம்ம 2 வாரத்துக்கு ஒரு தடவை, மாதத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணுற பயிர் வகையில் இருந்துச்சு அப்படின்னா அதில் பூண்டுடைய தலை அந்த காம்பு இருக்கும்ல, அதை போட்டு வச்சுருவோம். நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் முடிச்சு போட்டு வச்சுருங்களேன். நல்லா இறுக்கி முடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு லப்பர் பேண்டு கயிறு தேவையில்லை. இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கீழெல்லாம் சிந்தவெல்லாம் செய்யாது. பார்த்துக்கிறங்களேன். அவ்வளோதான். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ஓரத்தில் இந்த பாருங்களேன், இந்த மாதிரி நம்ம கட்டிங் பண்ணுவோம். ஆமாம் தானே? கட்டிங் பண்ணால் நம்ம முடிச்சு போட்டு வைக்க முடியாது. அப்போ நம்ம என்ன செய்வோம், ஒரு லப்பர் பேண்டை போட்டு அந்த மூளையை அந்த மூளையை லேசாக அப்படி மடக்கி விட்டுட்டு நீங்கள் இப்படி வச்சா தான் உங்களுக்கு கொட்டாது. சில பொருள் ஒன்றும் செய்யாது. இந்த மாதிரி நல்லா மடக்கி ஒரு லப்பர் பேண்டை போட்டு நம்ம கட்டிடுறோம். லப்பர் பேண்டை இல்லாதவங்க அந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கப்பா. சரியா? கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இப்போ நம்ம சீனி எடுத்துருக்குறோம். எடுக்கும்போதே நம்ம சீனியில் எறும்பு இருக்குது. முடுக்கும் நான் மாவு இருக்கிற இடத்துல தான் வச்சுருந்தேன். அந்த மாவுலெல்லாம் எறும்பு இல்லை. இந்த ஒரு பேக்கெட்டில் மட்டும் எறும்பு போயிருக்கு. இப்போ இதை நம்ம இதே மாதிரி இந்த பானை வடிவத்திலே கட்டி பண்ணியாச்சு. கட்டி பண்ணி என்ன செய்ய, இவ்வளோ சீனி இருக்குது, இவ்வளோ எறும்பு இருக்கே. இதுக்கு நான் என்ன செஞ்சேன், கிராம்பு, அப்புறம் இது கிராம்பும் கருவாப்பட்டை பட்டையும் போட்டு உள்ளுக்கு போட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் சீனி யூஸ் பண்ணணுமே, நம்மளுக்கு வேணுமே, ஈவினிங் யூஸ் பண்ணுறது வேணும். அதுக்கு தான் கொட்டி வைக்கலான்னு பார்த்தா சமைச்சு முடிச்சோன்னா இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. சரி, இப்போ நம்ம அதுக்கு இந்த மாதிரி போட்டு வச்சுருக்குறோம். போட்டு வச்சா இப்போ நம்மளுக்கு உடனே இது வெளியாகாது. எப்படி பார்த்தாலும் 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் ஆகும். இதில் உள்ள சீனி, அதாவது எறும்பு ஃபுல்லாக நம்மளுக்கு வெளியாகிறதுக்கு. செஞ்சேன். எப்போவும் சீனி போடுற டப்பாலே போட்டு வச்சுட்டேன்ப்பா. பழைய கிராம்பு, பழைய பட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இதுக்கு நான் போட்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் அதுலேயும் ஒரு பட்டையும் ஒரு 4 கிராம்பையும் நான் போடுறேன். ஏற்கனவே அந்த பேக்கெட்டில் போட்டாச்சு. இதை போட்டு நீங்கள் என்ன செய்யுங்க பாருங்கள். நல்லா உடனே கொஞ்சம் எறும்பாக இருந்தால் சீக்கிரம் வெளியேறும். நிறைய எறும்பாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாகும். இதை இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே இது போட்டு தான் வச்சுருக்குறோம். முடிச்சு போட்டாச்சு. இந்த மாதிரி முடிச்சு போட்டிங்கன்னா சீனி கூட உங்களுக்கு கீழே கொட்டாது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். காற்றெல்லாம் வெளியாகாது. நல்லாவே இருக்கும். அவங்க சீல் பண்ணி வச்சதுலேயே நம்மளுக்கு எறும்பு போகுது. பார்த்திங்களா? எதுவும் கொட்டாது.
ஈஸியாகவே நீங்கள் வந்து ட்ரோவரில் இதுலேயும் வச்சுக்கிறலாம். அப்புறம் நம்ம கிராம்பு போட்டு வச்சது பார்த்திங்கன்னா பாதி எறும்பு போயிடுச்சு, இன்னும் பாதி எறும்பு இருக்குது. இது வேலைக்கு ஆகாது. நான் என்ன சொன்னேன், மூடி வச்சுட்டேன். மற்ற வேலையை பார்க்கணும், இதையே பார்த்துக்கிட்டு இருக்க முடியலை. சரி அப்படின்னு நான் என்ன பண்ணேன், மூடி வச்சுட்டேன்ப்பா. மூடி வச்சுட்டு சரி இது ரொம்ப நேரம் ஆகுது, எறும்பு வெளியாகத்தான் சரி இது நிறையா இருக்குல்ல, அதனால் அது வந்து வெளியாகிட்டு இருக்கு. சரி இதையே பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு மூடி போட்டேன்ப்பா. மூடி போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் சென்று திறந்து பார்த்தேன். அதுக்கெல்லாம் ஒரு தடவை காஃபியும் கலக்கியாச்சு. அப்புறம் தான் உங்களுக்கு வீடியோ எடுத்தேன். பார்த்திங்களா, ஒரு எறும்பு கூட இல்லை, நல்லா போயிடுச்சு. கண்டிப்பாக கிராம்பு இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு எறும்பு தொல்லை வராது. எறும்பு இருக்குன்னு சொல்லி சீனியெல்லாம் கீழே கொட்டிடாதீங்கப்பா. அது மாதிரி தான் சீனியில் எறும்பு இருந்தால் எப்படி செஞ்சுக்கிறலாம், அரிசியில் வந்து வண்டு இருந்தால் அதுக்கு செஞ்சுக்கிறலாம். எதையுமே தூக்கி வேஸ்ட் பண்ணிடாமல் யூஸ் பண்ணிக்கிறேங்கப்பா பொருள்களை. டிப் நம்பர் 4, நம்மளுடைய கேஸ்கட் வந்து சில நேரத்தில் லூஸாக இருக்கும். நம்ம வந்து மூடியில் வச்சோம்னா, அப்போ நீங்கள் வந்து சின்ன ஒரு டிப்பை செய்யுங்களேன். நம்ம வந்து எதுவும் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ப்ரெஷரில் ஒரு 5-10 நிமிஷம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆயிரும். இல்லை உங்களுக்கு அது வைக்கிறதுக்கு உங்களுக்கு இல்லை அப்படின்டா ஐஸ் வாட்டரில் கூட நீங்கள் போட்டு ஒரு 10 நிமிஷம் இதை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஷரில் மாட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேஸ்கட் வந்து உங்களுக்கு நல்லா எரிக்கிறோம். அந்த ஐஸ் தண்ணியை பட்டு நல்லா எரிக்கிறோம். ஐஸ் தண்ணியை விட ரொம்ப பெஸ்ட் வந்து ப்ரெஷரில் வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் எடுத்து உள்ளுக்கு போடுறது ரொம்ப நல்லது. 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் போட்டு நீங்கள் வைக்கலாம். கேஸ்கட்லாம் எக்ஸ்ட்ரா 1-2 வாங்கி வச்சுக்கிறோங்கப்பா, அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்த டிப் நம்பர் 5, வரைக்கும் ஆட்டுக்கால்லாம் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வாட்டியே கொடுத்துட்றாங்க. சரியா, அது எல்லாருக்கும் உள்ளதை கொஞ்சம் சின்ன பீசஸாக நீங்கள் கட்டி பண்ணி இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுங்க. இது லேசாக உங்களுக்கு கருப்பு இருக்குது அப்படின்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சோன்னு இந்த மாதிரி கருப்பாக இருக்குது உங்களுக்கு வேண்டாம், அந்த கருப்பெல்லாம் எடுக்கணும் அப்படின்டா கொஞ்சோன்னு சுடுதண்ணி ஊற்றுங்க. சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மட்டும் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கத்தி வச்சு லேசாக அந்த மாதிரி செஞ்சீங்கனாலே உங்களுக்கு அந்த கருப்பு கலர் ஃபுல்லாக வந்துடும். சில பேருக்கு அந்த எரிச்ச வடை பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அப்படி இருக்கையில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி அந்த கருப்பு ஃபுல்லாக அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சூப்போ இல்லைண்டா ஏதோ ஒன்று கிரேவி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கரலாம். சரியா, இது ஆட்டுக்கால் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது. முட்டி தேய்மானம் இருக்கிறவங்க, அதே மாதிரி சவ்வு வந்து குறைஞ்சிக்கிட்டு வர்றவங்களாம் அந்த ஆட்டுக்கால் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, அந்த மாதிரி சுத்தம் பண்ணி கழுவிட்டு நம்ம வந்து ஆட்டுக்காலை செய்ய வேண்டியது தான். இப்போ ஆட்டுக்காலுக்கு நம்ம வந்து என்ன மசாலா போடணுமோ போட்டு வேக வைக்கும்போது அடுப்பை ரொம்ப ஏற்றியே விடாமல் கொஞ்சம் சிறு அடுப்புலேயே நீங்கள் வச்சுருங்க ஆட்டுக்கால் சூப்பை. அவங்க பாட்டுக்கு ஒரு கண்ணிலையும் வைக்கலாம், இல்லை எல்லாத்தையும் எரிய விடலாம், லேசாக வச்சுக்கிறோங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு நல்லா நின்று அது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் திக்கு கிரேவியாக இருக்கிறதுக்கு ஒரு 10 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு 5 சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா நொரப்பாக அரைச்சிக்கிறோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நறுன்னு அரைச்சிக்கிறோங்க. அரைச்சிக்கிட்டு இதை மசாலாவுக்கு வச்சுக்கிறோங்க. அப்போ அவங்களுக்கு திக்காக இருக்கும். அப்புறம் பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, தயிர், கொஞ்சம் சூப்பு தூள் எது இருந்தால் அது கொஞ்சம் போடுங்க. அப்படி இல்லைன்னா ஜீரகத்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டுக்கிறோங்க. மிளகுத்தூள் போடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வர்றதுக்கு சூப்புக்கு வந்து கொஞ்சோன்னு தேங்காய் பால் கொஞ்சோன்னு போடுங்கப்பா. போட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சாப்பில் தான். அப்புறம் நீங்கள் கொத்தமல்லி எல்லாம் எதுவும் கடைசியில் தூவி விட்டு அடுப்பு அடைச்சிருங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக இந்த சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, உப்பு பத்தினா உப்பு போட்டுக்கிறோங்க. எப்போவுமே உப்பு வந்து நம்மளை ஃபுல்லாக போட்டுறக்கூடாது, முக்கால் உப்பு தான் போடணும். ஓகே, இப்போ அடுத்த பதிவுக்கு போகலாமா? டிப் நம்பர் 6, நம்மளுடைய ரோஜாப் செடிக்கு ஒரு சின்ன டிப்பு சொல்லிக்கிறேன். சரியா, நீங்கள் ஏதாவது மிளகா காம்பு அப்புறம் இதெல்லாம் அதாவது இஞ்சி தோல்லாம் இருந்துச்சுன்னா இப்படி ஊற வச்சுருங்கப்பா. ஊற வச்சு அந்த ஊற வச்ச தண்ணியை வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்களேன். உங்களுக்கு செடிகளுக்கு பூச்சி தொல்லையே வராது. டிப் நம்பர் 7, இந்த மாதிரி அழுகி போயெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்ல முளையை மட்டும் எடுத்துக்கிறோங்க. எடுத்துகிட்டு அழுகி போனதை தூக்கிலாம் போடாதீங்க. அதையும் நீங்கள் செடிகளுக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அழுகி போயிருக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா செடிகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செடிக்கு வந்து இதை வந்து போடலாம். தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் வந்து லிக்விடாக கொடுக்கலாம், நீர் உரமாக கொடுக்கலாம். ஓகே, அதெல்லாம் நல்லா கட்டிங் பண்ணிடுங்க. கட்டிங் பண்ணி நல்ல மிளகாயெல்லாம் எடுத்துருங்கப்பா. எடுத்து நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவோம். ஓகேயா, சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு எது அழுகி போயிருக்கோ அதை எடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க, தண்ணியில் ஊற வைக்கலாம். இந்த மாதிரி அழுகி போன மிளகாயெல்லாம் எடுத்துக்கிறோங்க. எடுத்து நம்ம வந்து இந்த பூண்டுத்தூள், வெங்காயத்தூள்லாம் வச்சுருப்போம்ல, அதுக்கு வந்து நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறலாம். இன்றைக்கி நம்ம சமையலுக்கு இது பண்ணக்கூடியது அதில் ஊறிக்கிட்டு இருக்கு பாருங்கள் வெங்காயத்தூள். அதில் இந்த வந்து மிளகாயும் நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் கல்லணை தண்ணியெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தூக்கி போடாமல் கல்லணை தண்ணிக்குள்ளே அதை போடுங்கப்பா. போட்டு ஒரு நாளைக்கு உங்களுக்கு நல்லா புளிக்கணும். இது வந்து கல்லணை தண்ணி வந்து பல இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்.
சரியாக முகம் கழுவுறோம், முடி கழுவுறோம், கால் வலின்னா அதை சூடு கட்டி செய்கிறோம், இந்த மாதிரி கழனி தண்ணி சமைக்கிறோம், குழம்பு வைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், அதில் வந்து கலந்துருங்க. இது வந்து நல்லா புளிச்சதோட இதோட சேர்த்து இன்னொரு மடங்கு தண்ணி ஊற்றி நீங்கள் தூருக்கு கொடுங்களேன். உங்களுடைய செடி நல்லா ஆரோக்கியமாக வரும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஓகேயா? நம்பர் 8, உங்களுக்கு வந்து கேபேஜ் கட்டிங் பண்ணிவிட்டு ஏதாவது பூச்சி வட்டை இருக்கும், அதனால உப்பை போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ப்ளைன் வாட்டரை போட்டு கழுவிட்டு நீங்கள் பொரியல் பண்ணுங்கள். அப்போ எதுவும் பூச்சியில் இருந்தால் உங்களுக்கு செத்து போயிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய காய்கறிலாம் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு அப்படின்னா, எடுத்து வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி தண்ணியில் போட்டு அந்த ஜில் போனதோடு நீங்கள் கட்டிங் பண்ணி சமைச்சிங்க அப்படின்னா கேஸ் உங்களுக்கு மிச்சமாகும். இன்றைக்கி போட்ட பதிவு வந்து எந்த அளவுக்கு பயனாக இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுறீங்களா? நெக்ஸ்ட் பதிலை சந்திக்கலாம். பை, see you.